Hello friends, welcome back to our channel Divya's Little World. இன்னைக்கு வீடியோவில் ஆட்டு மூளை அதாவது பிரெயின் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக உங்களால் பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஆட்டோட மூளையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனியன் லைட்டாக வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி நான் நல்லா ட்ரையாக பண்ணுறதுனால இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சைஸில் உள்ள ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதோட கலந்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போது இதில் தேங்காய் சோம்பு அரைச்ச பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா இதோட கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி அதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா தொக்கு மாதிரி ட்ரையாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஃபைனலாக அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மூளையை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே அதை கட் பண்ணிடாமல் மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸ்டார்டிங்லேயே அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கட் பண்ணாமலே மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக அதை இந்த மாதிரி 2-3 பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் மசாலாவோடு சேர்த்து திரும்பியும் நல்லா வதக்கிக்கணும். மசாலா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி வரும். எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா 2-3 டைம் பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போது நமக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வறுபட்ட பிறகு ஒரு வாசம் வரும் பாருங்கள். அப்படியே நமக்கு சாப்பிடணும் போல் டெம்ப்ட் ஆகும். இப்போ ஃபைனலாக அதில் கார்னிஷிங்காக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல சூடான காரசாரமான ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.